ராமநாதபுரம் தொகுதியில் 1967 சண்முகராஜா சேதுபதி என்ற அந்த மன்னர் வீட்டு பரம்பரையை ஒரு குதிரை வண்டிக்காரர் தங்கப்பன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை உறுதி செய்திருக்கிறோம். சாமானிய மக்களின் பிரதிநிதியாக பொது தொகுதியில் நாங்கள் வென்றிருக்கிறோம் என்று பெருமைப்பட சொல்லுகிறீர்கள். வெல்லட்டும், எதிர்காலத்தில் அது சிறக்கட்டும். ஆனால் முதலில் கோயம்புத்தூரில் பொது தொகுதியில் சீட்டி தண்டபாணி என்ற திமுக தொண்டரை நிறுத்த வைத்து பொது தொகுதியில் ஒரு அட்டவணை பட்டியலில் உள்ளவர் வெற்றி பெறலாம் என்ற முதல் சாதனையை பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் துவக்கியது எங்கள் கழக தலைவர், அன்பு தலைவர். எனவே இந்த தருணத்தில் அரசின் கவனத்திற்கு மிக கவனமாக எடுத்துச் செல்ல வரும்போது கடந்த அமையோர் கூட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் குறிப்பிட்டேன். பாரதிதாசன் என்ற மாணவர் 2ஆம் ஆண்டு PhD அம்பேத்கர் பெயரில் அமைக்கப்பட்ட வெளிநாட்டு கல்வி மாணவர்கள் திட்டத்தின் கீழ் நிதி பெறவில்லை. அந்த கோரிக்கையை வைத்தார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை தந்தார். நான் அறிந்தவரை இந்த நிமிடம் வரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. மீண்டும் வலியுறுத்துகிறேன். பதில் சொல்லும் பொழுது அமைச்சர் தெளிவாக சொன்னால் அது சபைக்கும் நல்லது, மக்களும் புரிந்து கொள்வதற்கு வாசிப்பாக இருக்கும். மற்றொன்று செய்தி, இன்றைய தினம் நம்முடைய பரமேஸ்வரி காளமேகம் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர், அம்பேத்கர் அயலக வெளிநாட்டு திட்ட மாணவராக பயிலக்கூடியவர். அவருக்கு சாதி சான்று கிடைப்பதில் இடர்பாடானால் தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அவருடைய கல்வியும் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்ற திட்டத்தை துவக்கிய அந்த திட்டம் தாவேக அரசு பின்பற்றுகிறதா என்ற அச்சத்தையும், அதன் மூலம் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு நீங்கள் தருகிற ஊக்கம் என்ன என்பதையும் இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்க விருப்பப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளை துப்புரவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இன்றைய தினம் அந்த போராட்டத்தின் உச்சம். நேற்றைய தினம் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கிற கோரிக்கை, முதலமைச்சர் சந்தித்து நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொல்ல வேண்டும். கடந்த காலங்களில் போராட்டிய போது அவர்களை பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து ஆதரவு தந்தார்கள். இன்றைக்கு அவர்களை அடைக்கவும் இல்லை, மாறாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பணிவோடு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் பதிலே வந்துக்கலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, துப்புரவு தூய்மை தொழிலாளர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்மளுடைய தூய்மை தொழிலாளர்களோடு யாருமே பேசல அப்படின்னு மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காமிச்சார். இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் பாரதி அவர்களோடு நானும் ஆதவ அவர்களும் நேரடியாக பேசினோம். இந்த செஷன் முடிந்த பிறகு இன்று மாலையே அந்த தூய்மை தொழிலாளர்களை நேரிலும் சந்தித்து அவர்களோடு பல வகையான கோரிக்கைகள் இருக்கு, நீண்ட நெடுங்காலமா இருக்கு, அதை பேசி சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.